திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய குருவருள் ஆன்மீக மையம் தலைவர் ஐயா அவர்களுக்கும், அதை அன்பாடு நடாத்தி செல்லுகின்ற அம்மையார் அவர்களுக்கும், சகோதரிகளுக்கும், இந்த அமைப்புரை வருகை வந்திருக்கின்ற நம்முடைய பக்த கோடி பெருமக்களுக்கும் முதற்கென எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரந்தோறும் நலம் தரும் திருப்புகழ் என்ற தலைப்பை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே முதலாவதாக பார்த்தது நாம் கருமுதல் திருவரை என்பதிலே பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்றால் முருகனுடைய திருவருட்காட்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்த்தோம். முருகனது திருவருட்காட்சி கிடைத்த பின்னாலே நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆனந்தமாக போகின்றது, எப்படி மகிழ்ச்சியாக போகின்றது. தானந்தனத்த அந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படி ஒரு மகிழ்ச்சியான நிலையில முருகன் திருவருள் கிடைக்கிற போது நமக்கு அமைகிறது என்று பார்த்தோம். இந்த வாரம் அப்படி முருகன் எழுந்தருளே நமக்கு காட்சி கொடுத்த பின்னாலே நம்முடைய வாழ்வு சிறக்கின்ற வகையிலே அமைத்து கொடுத்த அந்த முருகனுக்கு பாதத்திலே மார்பிலே பூமாலையை சூட்ட வேண்டும். பாமாலையும் சூட்டலாம், பூமாலையும் சூட்டலாம். அந்த வகையில இன்றைய தலைப்பாக நான் இடையில போட்டிருந்தேன், கவனிக்கலன்னு நினைக்கிறேன். என் மனோபத்மம் என்ற தலைப்பு போட்டு ஞான பூஜை என்று போட்டிருந்தேன். இந்த மனோபத்மம் என்னுடைய மனமாகிய தாமரை பூவை எடுத்து உன்னுடைய திருவடியிலே நான் வைத்து வணங்க வேண்டும் இறைவா. என்னுடைய அன்பான மலர்களை கொண்டு மாலை தொடுத்து உன் அழகிய மார்பிலே நான் அணிந்து உன்னை அலங்கரிக்க வேண்டும் முருகா, இது என்னுடைய ஆசை என்ற வகையிலே அருணகிரி பெருமான் பாடுகிறார். உங்களுக்கு இப்பொழுது பாட்டு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் பாட்டை முதலிலே பாடிவிடுவோம். ஆசை கூர் பக்தன் என் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசில்லோர் புத்தி அழி பாட மாத்ருவா புஷ்பமாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ மூசுகானத்து மீது வாழ் முத்தமூரல் வேடை சேதன வாரம் மூழ்கு நீப பிரதாப மார்ப அத்த மூரி வேழத்தின் மயில் வாழ்வே வீசு மீன் பயோதி வாய்விட்டு வேக வேதித்து வரு சூரர் வீழமோதி வராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே, வீரவேல் தொட்ட பெருமாளே, மாத்ருகா புஷ்பமாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ வீரவேல் தொட்ட பெருமாளே என்று அருணகிரியார் பாடுகின்றார். இந்த பாட்டு தன்னுடைய மனமாகிய தாமரை மலரை எடுத்து அது நடுவிலே மையமாக குஞ்சமாக வைத்து இருபுறமும் அழகிய மலர்களை கொண்டு நான் மாலை தொடுத்து உன்னுடைய அழகான அந்த வள்ளியை தழுவி இருக்கின்ற மார்பிலே, உன் வீரம் பொருந்திய மார்பிலே நான் அணிய வேண்டும் என்று வேண்டுகிறார். எப்பொழுதுமே முதல் பாதையில வேண்டுதல் இருக்கும், அடுத்த பாதையிலே அவருடைய முருகப்பெருமானுடைய வீர தீரம் புகழ் எல்லாம் இருக்கும் ஒரு பாட்டிலே என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோல இங்கே அற்புதமாக தன்னைத்தானே
அவர் அர்ப்பணிக்கின்ற வகையிலே பாடியிருப்பதை நாம் காண வேண்டும். எப்படி? முருகா, ஆசையூர் பக்தனே, என் மனோபத்மமான பூ வைத்து நடுவே. உன்மீது எனக்கு மிகுந்த காதல், அந்த ஆசை கொண்ட அதிகமான காதல் கொண்ட பக்தியுள்ள நான் என் மனமாகிய தாமரை மலரை நடுவே வைத்து, நடுப்பகுதியிலே கொஞ்சமாக தொங்கும் அல்லவா, அந்த மாதிரி என் மனத்தையே தாமரை மலராக அந்த மாலையின் நடுவிலே வைத்து, எதை கொண்டு அந்த மாலையை தொடுப்பது? அன்பு என்கின்ற நூல், அதாவது நாரும் இருக்கலாம், நூலும் இருக்கலாம். அன்பு என்கின்ற அந்த நாரை கொண்டு நான் தொடுக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்லுகிறார்? என் மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு. அன்பு என்கின்ற நூலை கொண்டு நான் இந்த மாலையை தொடுக்க வேண்டும். அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி, என்னுடைய நாவு, அந்த நாவை கொண்டு நாவிலே கைகளால் கட்டுகின்றது போல அந்த நாவினாலே கட்டுவது. எதை கட்டுவது? அழகாக கட்டுவது. நாவினாலே கட்டுகின்ற மாலை எது? அது பாமாலை. அப்படித்தானே அவர் பாமாலைகள் நிறைய கட்டியுள்ளார். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே. திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திரு எழுபூற்று இருக்கை, அப்பப்பப்பா எண்ணிலடங்காத அந்த பாமாலைகளை பாடி இருக்கின்றாரு. எதனாலே? நாவு என்கின்ற கைகளால். இப்ப இந்த மாலையை எடுத்து தொடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மலராக எடுத்து அந்த மாலையிலே அமைந்திருக்கின்ற அன்பாகிய நூலிலே அமைத்து அதை கைகளால் கட்டுவோம் அல்லவா? அந்த கைகளால் கட்டுவது நாவு. எனவே நாவினால் கட்டுகின்ற அந்த பாமாலை. நாவிலே கட்டுவது எப்படி கட்ட வேண்டும்? சித்திரமாக கட்ட வேண்டும். ஆசுகவி, மதுரகவி, வித்தாரகவி, சித்திரகவி என்றெல்லாம் சென்ற முறை நாம் பார்த்தோம். இந்த கவிகள் எல்லாம் வைத்து நாம் பாமாலை பாடுவது பெரியோர்களுடைய வழக்கம். நாம் பாடினாலும் அப்படித்தான் பாட வேண்டும். அப்படி சித்திரமாக அழகாக கட்டணும். நான் என்னுடைய நாவு என்கின்ற கைகளினாலே அந்த ஒவ்வொரு மலராக, ஒவ்வொரு பாடலாக உனக்கு கட்டி அணிவிக்க வேண்டும். அப்படி கட்டிய பின்னாலே அந்த மலர் மாலையாக இருந்தால் அந்த மலரிலிருந்து மனம் வீசும். இது பாமாலை அல்லவா? அந்த பாமாலையிலே என்ன மனம் வீசும்? ஞானமாகிய மலர் வீச வேண்டும். ஒரு ஞான வாசம் வீசி, அது ஞானமாகிய வாசம் வீச வேண்டும். புலவர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள், குழந்தைகள் எல்லாருடைய நாவிலும் அந்த பாடல் பாடப்பெற்று முருகனுடைய மனம், அவருடைய புகழ், அவருடைய பெருமை, அவருடைய வீரம், அவருடைய அழகு எல்லாமே மனமாக அந்த பாடல்களிலே வீச வேண்டும். ஞான மனம் வீச வேண்டும். அப்படி ஞான மனம் வீசி நிற்கும் பொழுது அது ஒரு ஒளி பொருந்தியதாக இருக்கு. 19 மலர்களை வைத்து கட்டும் போது அந்த மலர் மாலையே ஒரு ஒளி பொருந்தியதாக அழகாக இருக்கும் அல்லவா? அப்படி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப, அது பிரகாசமாக ஒளி வீசுகின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். அப்போ முருகப்பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் மக்கள் மனதிலே பதிந்து, இன்று வேல்மாறல் நமக்கு பிரசித்தமாக வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அது போல இந்த திருப்புகழ் பாடல்கள், மற்ற கந்தர் அனுபூதி, அலங்காரம், அந்தாதி, வேல் வகுப்பு, திருவகுப்பு பாடல்கள் எல்லாமே எல்லோருடைய நாவிலும் பயிலப்பட வேண்டும். அப்படி பயிலப்படும் பொழுது அது மனமாக இறைவனுடைய, முருகப்பெருமானுடைய ஞானமாக, பக்தியாக, புகழாக, பெருமையாக, அருளாக அது ஒளி வீசி திகழ வேண்டும், திகழ்கின்றது. அப்படி திகழ்கின்ற அந்த மாலையிலே வண்டுகள் அங்கே இருக்கின்ற தேனை உண்ணுவதற்காக மொய்த்து கிடக்கின்றன. பூமாலையாக இருந்தால் அந்த ஒவ்வொரு பூவிலும் தேன் வழிந்து கொண்டிருக்கிறது. தேன் உள்ள அந்த மலரைத்தான் எடுத்து முருகப்பெருமானுக்கு மாலையாக அணிவிக்க வேண்டும். ஏனென்றால் தேன் வண்டினுடைய எச்சில் பட்டவிட்டால் என்ன செய்வது? அப்படி இல்லாமல் எச்சில் படுவதற்கு முன்பாகவே அந்த மாலையை நாம் எடுத்து இறைவனுக்கு சூட்டுகிறோம். அது தேன் பொலிந்து அப்படியே பொதிந்து ஒழுகுகின்றது. அந்த மாதிரியாக தேன் நிறைந்த
அந்த மலரை வண்டுகள் நாடி வந்து எப்படி தேனை உண்ண மொய்க்கின்றதோ அதுபோல இந்த பாமாலை ஆகிய என்னுடைய மாலையிலே புத்தி, மனிதர்களுடைய புத்தி, பக்தர்களுடைய புத்தி, பாடுபவர்களுடைய புத்தி என்ற வண்டுகள் அந்த திருப்புகழ் பாமாலை உள்ளிட்ட அத்தனை அருணகிரியார் பாடிய அத்தனை பாடல்களிலும் அந்த வண்டுகள் அந்த பெருமையை, அந்த பாடலின் ரசனையை, அந்த முருகன் அழகை என்னெல்லாமோ சொல்லி இருக்கிறார். அந்த அழகை எல்லாம் அந்த வண்டுகள் பாடி பாடி ரீங்காரம் விட்டு கொண்டு மலரை சுற்றி வரும் அல்லவா, அதுபோல இந்த பாடல்களை சுற்றி சுற்றி அறிஞர் பெருமக்கள், புலவர் பெருமக்கள், பக்தகோடி பெருமக்கள் எல்லாருமே அந்த பாடல்களை சுற்றி சுற்றி பாடுவது, அது ரீங்காரம் இடுவது போல இருக்கிறதாம். வண்டுகள் ரீங்காரம் இடுவது போல. அப்போ வண்டு என்கின்ற அந்த ஒரு ஜந்து மலர்களிலே இருக்கின்ற தேனை அருந்துவதற்கு வந்து ரீங்காரம் விட்டு சுற்றுவது போல இந்த பாமாலையிலே அறிவுள்ளவர்கள், பக்தகோடி பெருமக்கள், பெரியோர்கள் எல்லாருமே பாடுகின்றவர்கள் அந்த பாடலை சுற்றி சுற்றி வண்டு போல ரீங்காரம் விட்டு அந்த பாடலை பாட வேண்டும். ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசில்லோர் புத்தி அழி பாட. என்ன அழகா அதை வர்ணிச்சிருக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு புஷ்ப மாலையை நான் சூட வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு பாமாலையை நான் சூட வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? மாத்ருகா புஷ்ப மாலை, மணமிக்க புஷ்ப மாலையாக இருக்க வேண்டும். மாத்ருகா புஷ்ப மாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ. இந்த மாதிரியாக அழகு பொருந்திய வகையிலே என் மனமாகிய அந்த தாமரை மலரை நடுவே கொஞ்சமாக வைத்து இரண்டு பக்கமும் நான் பாமாலையால் தொடுக்க வேண்டும். அது அன்பாகிய நூல் கொண்டு கட்ட வேண்டும். அன்பான நூலிலே நான் அதை கட்ட வேண்டும். அதை நாவு என்கின்ற கைகளால் அழகாக அந்த நாவு என்கின்ற கைகளால் நான் அழகாக அதை கட்ட வேண்டும். அப்படி கட்டும் பொழுது அந்த மலரிலே, அந்த மாலையிலே ஞானவாசம் வீச வேண்டும். அது ஞான வாசம் வீசுவதால் ஒளி வெள்ளம் பிரகாசமாய் திகழ்கின்றது. அப்படி திகழ வேண்டும். அப்படி திகழும் போது புத்தி என்கின்ற வண்டுகள் வந்து அந்த பாமாலையை மொய்த்து 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 எல்லாருடைய மனதிலேயும் அது இருந்து, முருகா உன்னுடைய அழகை, வீரத்தை, என்னெல்லாமோ கல்யாண குணங்களை எல்லாம் அது பாடி மகிழ வேண்டும். இப்படிப்பட்ட மனமிக்க ஒரு மாலையை நான் உன்னுடைய அழகான பாதத்தில், கோல பிரவாள பாதத்தில், கோலம் அழகு பொருந்திய பிரவாளம் பவளம் போன்ற சிவந்த உன்னுடைய திருவடியிலே நான் அணிவேனோ, சூடுவேனோ. சூடுகிறேன் என்று அர்த்தம், சூட்டிவிட்டேன் என்று அர்த்தம். எனக்கு அருள் புரிந்தீர்கள், நான் இந்த பாமாலைகளை உன்னுடைய பாதத்திலே சூட்டிவிட்டேன். அதற்கப்புறம் முருகனுடைய வீரத்தை, அழகை, அவருடைய வீர செயல்களை எல்லாம் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அடுத்தது, மூசுகானத்து மீது வாழ் முத்தமூரல் வேடு சேதன பாரம். மூசுகானம், மூசுகானம்னா என்ன அர்த்தம்? வண்டுகள் ஒலித்து கொண்டிருக்கிறது, சில் வண்டுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சில் வண்டுகள் எல்லாம் காட்டிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. கானம்னா காடு. அந்த சில்வண்டுகள் ஒலித்து கொண்டிருக்கின்ற எப்பப்பா அந்த காட்டுல ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கும். அப்படி அந்த சில்வண்டுகள் ஒலித்து கொண்டிருக்கின்ற அந்த மொய்த்து கொண்டு, 1 இல்ல 2 இல்ல 10 இல்ல 15 இல்ல, மொய்த்து கொண்டு கூட்டம் கூட்டமாக திரளாக மொய்த்து கொண்டு ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒலித்து கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு காட்டிலே வாழ்கின்ற, அந்த காட்டிலே மலை சார்ந்த பகுதி கொஞ்சம் காடாக இருக்கும் இல்லையா, மலை ஒட்டிய பகுதி, கீழே மலையில தான் அவர்களுக்கு வாழ்வு. வள்ளி மலையிலே தான் வாழ்ந்தாள் அல்லவா? அந்த கீழ்பகுதி நடமாடக்கூடிய பகுதி காடு போன்று இருக்கும். மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் அடர்ந்து இந்த வண்டுகள் ரீங்க ஆரம்பித்து கொண்டு என்னென்ன பூச்சிகளோ எல்லாம் ஒலி எழுப்பி கொண்டு, பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கும். கற்பனை செய்து பாருங்கள். அந்த பகுதியிலே வாழ்கின்ற வள்ளியை நாடி நீ என்ன செய்தாய்?
அவளுடைய அந்த அழகிலே தன்னை மறந்து அவள் அழகிலே மயங்கி இருந்தாள். மூசுகானத்து மீது வாழ் முத்த மூரல் வேடிச்சி. முத்த மூரல், மூரல்னா சிரிப்பு, சிரிப்பது. முத்தம்னா இந்த பற்களை குறிப்பது. வெண்மையான பற்களை கொண்டு அவள் சிரிக்கின்ற சிரிப்பு முல்லை பற்களை போல இருக்கின்றது, முல்லை பூக்களை போல இருக்கின்றது. அப்படிப்பட்ட வெண்மையான அழகான வரிசையான பற்கள். எப்படியெல்லாம் அருணகிரி பெருமான் வள்ளியை வர்ணித்திருக்கிறார் பாருங்கள். முருகனுடைய வள்ளியை என்ன அழகாக. இதெல்லாம் தான் அந்த ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி, அதோடு கற்பனை நயம் களஞ்சியமாக இருந்து கொண்டு அவர் வர்ணிக்கிறார். அப்படி முத்து போல அழகிய அந்த சிரிப்பிலே அந்த பற்களை கொண்ட வேட்டுவ குலத்து பெண்ணாகிய வள்ளியின் அழகிலே மூழ்கி கிடக்கின்றாயே முருகா என்றால் என்ன பொருள்? அவர் எத்தனை அளவு கந்தகிரியிலே, கைலாயத்திலே கந்தகிரியிலே இருக்கக்கூடிய தெய்வம். அவர் மலையிலே வேடர்குல பெண்ணாக வாழ்கின்ற அந்த வள்ளியை மணப்பதற்கு கீழ் இறங்கி வந்து அவளை ஆட்கொள்ளுகின்றார். எவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்கள். முருகனுக்கு அந்த அடியார்களுக்கு அருளுகின்ற பாங்கிலே அவர் ஓடோடி வந்து விடுவார். அதற்குத்தான் மயில் இருக்கிறது, அதை விட வேகமாக அவரை கொண்டு வந்து சேர்த்து விடும். அப்படி பக்தர்களுக்காக, அடியவர்களுக்காக, தன்னை நினைந்து உருகி வழிபடுகின்ற அடியவர்களுக்காக அவன் ஓடோடி வருவார். அவர்களுக்கு வருகின்ற துன்பத்தை ஒரு சிறிதும் பொறுத்து கொள்ள மாட்டான், வேகமாக ஓடி வந்து அருள்வான். அப்படி சென்ற பிறவியிலே சுந்தரவல்லியாக பிறந்து முருகனையே அடைய வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருந்த வள்ளி இன்று இந்த பிறவியிலே வேடர் குலத்திலே பிறந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை நாடி ஓடி வந்து அவளுடைய அழகிலே மூழ்கி கிடந்து இருக்கக்கூடிய அழகான மார்பினை உடைய ஐயனே, அத்த அப்படின்னா ஐயனே, மூசுகானத்து மீது வாழ் முத்த மூரல் வேடி செய்தன பாரம். அவளுடைய மார்பிலே அழகிலே மூழ்கு நீப பிரதாப மார்ப, அவளுடைய மார்பிலே முழுகி மகிழ்ச்சி கொண்டிருக்கின்ற பிரதாபமுடையவனே, புகழ்மிக்கவனே, அத்த ஐயனே, மூரி வேழத்தின் மயில் வாழ்வே. இந்த மூரி வேழம், மூரின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மூரின்னா வலிமை, வலிமை. வேழம்னா யானை, வலிமை மிக்க யானை. அந்த வலிமை மிகுந்த யானையால் வளர்க்கப்பட்டதுனாலதான் அம்மாவுக்கு தெய்வ யானைன்னு பேர் வந்தது. அதுக்கு கூட ஒரு அழகான பாடல் கந்தபுராணத்திலே சொல்லப்படுகிறது. என்ன நிலை தெரியுங்களா அந்த பாட்டு? அருமையான அந்த பாடல் இதோ. இந்த மங்கை நம் திருமகளாகும், இங்கு இவளை குந்தி அன்போடு போற்றுதி, இணையவள் பொருட்டால் அந்தமில் சிறப்பெய்துமேல் என்றாலும் அவளை கந்தம் மேற்கொடு நன்றன போயது களிறு, அவ்யானையே போற்றியது அணையா காரணத்தால் தெய்வ யானை என்றொரு பெயரெய்தே. யானையை பார்த்து முருகப்பெருமான் சொல்லுகிறார் என்னவென்று, இந்த மங்கை நம் திருமகளாகும். இந்த பெண் அவள் போன பிறவியிலே தெய்வ யானை, போன பிறவியிலே அமிர்தவல்லியாக பிறந்தார். அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் அக்கா தங்கைகள். அப்படி அந்த அமிர்தவல்லிக்கு முருகனையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற காதல் பெருகி இருந்தது. அதனால் முருகன் சொன்னா, நான் உன்னை மணந்து கொள்ளுகிறேன், நான் தேவர்களை வாழ்விப்பதற்காக அசுரர்களை அழிப்பதற்காக அவதாரம் எடுப்பேன். அந்த நேரத்திலே அந்த தேவர்களை காக்கின்ற பாங்கிலே, அசுரர்களை அழித்து வீரம் கொள்ளுகின்ற பாங்கிலே உன்னை நான் மணந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இருப்பார். அப்போ அதுவரை அந்த முருகப்பெருமான் யானையை அழைத்து, அது ஐராவதம் என்பது இந்திரனுக்குரிய யானையின் பெயர், இந்திரனுக்குரிய யானையை அழைத்து இப்படி சொல்லுகிறார், இவள் இந்த மங்கை நம் திருமகளாகும், இங்கு இவளை குந்தி அன்போடு போற்றுதி, அறிவோடு அன்போடு நீ இவளை போற்றி வாழ்வாயாக, போற்றி காப்பாற்றுவாயாக. இணையவள் பொருட்டால், இந்த பெண்ணின் பொருட்டாக அந்தமில் சிறப்பெய்து மேல், இதை வளர்ப்பதனாலே, இந்த பெண்ணை வளர்த்து நீ வருவதனாலே உனக்கு முடிவில்லாத புகழ் நீ அடைவாய்
என்று சொல்ல அவளை அப்படியே அழைத்து கொண்டு கந்தமேக்கிரி கைலாய மலையிலே, கந்தகிரி என்றது ஒரு முருகனுக்கு உகந்த மலை, அங்கே கொண்டு சென்று நன்று நான் வளர்த்து வருகிறேன் என்று சொல்லி முருகனிடம் ஒப்புதல் தந்து கொண்டு போயிற்று களிர் யானை. அவ்யானையே போற்றியது அணைய காரணத்தால், அந்த யானையே இந்த அம்மையை அமிர்தவல்லியை போற்றிய காரணத்தால் இப்பிறப்பில் அது யானையால் வளர்க்கப்பட்டு தேவயானை, தெய்வ யானை என்றொரு பெயரிலே கந்தபுராணத்திலே இந்த பாடல் அழகாக வருகிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு நயத்திற்காக நாம் இந்த பாடலை எங்கு கண்டோம். அப்படி அந்த மூரி வேழத்தின் மயில் வாழ்வே, மூரி என்றால் வலிமையுடைய, வேழம் யானை, அந்த வலிமையுடைய யானையாகிய ஐராவதம் என்ற இந்திரனுடைய யானையால் வளர்க்கப்பட்ட மயில் வாழ்வே, மயில் போன்ற பெண்ணே, அழகிய பெண்ணே, மயில் வாழ்வே, மயில் போன்ற தேவயானையை மணந்து அவளை வாழ்வித்த முருகா. இதுதான் நீங்க அப்ப தெய்வ யானை கணவனே. இந்த ஒரே பாட்டுல பாருங்க, சில பாடல்கள்ல தெய்வ யானையை சொல்லியிருப்பாங்க, சில பாடல்கள்ல வள்ளியை சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பாட்டுல பாருங்க ரெண்டு பேரையும் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? மூசுகானத்து மீது வாழ் முத்த மூரல் வேடிச்சு தனவாரம் மூழ்கும் நீவு பிரதாப மார்ப அத்த மூரி வேழத்தின் மயில் வாழ்வே. இந்த ஒரே வரியில வள்ளியையும் போற்றி தேவியானையையும் போற்றி இருக்கின்றார் அருணகிரி பெருமான். அப்ப இருவரையும் மகிழ்விக்க கூடிய வகையிலே முருகன் இருக்கின்றார். அப்ப அடியார்கள் யார் என்றாலும் அவருக்கு மகிழ்ச்சியை தருவதுதான் முருகருடைய வேலை. நமக்கு என்ன வேலை? வேலை வணங்குவது நமக்கு வேலை, இறைவனை வணங்குவது நமக்கு வேலை. நாம் மறவாமல், அதுவும் இப்பொழுது கந்தர் சஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் தொடங்கி இன்று 3வது நாளாக நடந்து கொண்டு வருகிறது. அருமையான வாய்ப்பாக இந்த ஆசைகூர் பக்தனேன் என்ற ஞான பூஜையை நாம் இந்த பாடல் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பெற்ற பேர் அப்படி மூசு கானத்தில் வண்டுகள், சில்வண்டுகள் மொய்க்கின்ற காட்டிலே வாழ்கின்ற அந்த வள்ளியை, மலை அடிவார காட்டிலே வாழ்கின்ற அந்த வள்ளியை மகிழ்வோடு நீ சென்று அணைந்து கொண்டாய், அவளுக்கும் இன்பத்தை கொடுத்தாய். இப்படி அவள் இன்பத்திலே மூழ்கி இருந்த போதிலும் கூட நீ அழகான ஐயனே தெய்வ யானையை மணந்து அவளுக்கும் வாழ்வளித்தாய். எனவே நீ சொன்ன சொல் தவறாதவன். சென்ற பிறவியிலே சொன்னாய், அடுத்த பிறவியிலே நான் உங்களை மணந்து கொள்கிறேன் என்று சொன்ன சொல் தவறாமல் இப்பொழுது இருவரையும் மணந்து கொண்டாய். அதுபோல சென்ற பிறவியில நான் என்னென்ன பாவம் செய்தேனோ எனக்கு தெரியாது முருகா, ஆனால் நீ என்னை ஆட்கொள்ளுகின்றேன் என்று உன்னுடைய அந்த உறுதி எடுத்துக்கொண்டதனாலே, உன்னுடைய உள்ளம் என்பால் இருந்ததனாலே எனக்கு கொடுத்ததாக நான் நினைக்கின்றேன் உன்னுடைய அந்த கருணையை. அப்படி என்னை நீ இங்கு வாழ்விக்கின்றாய் முருகா என்று சொல்லுவது போல அந்த முருகனுடைய பிரதாபத்தை எல்லாம் சொல்லி, இம்மாதிரியாக இருக்கின்ற உன்னை, இத்தனை புகழ்பெற்ற உன்னை நான் என்னுடைய பாமாலையால் உன்னுடைய மார்பிலே அழகான மாலை சூட்டி மகிழ வேண்டும் இறைவா. அடுத்த வரியை பாருங்க. வீசு மீன பயோதி வாய் விட்டு வேக வேதித்து வரு சூரர் வீழ மோதி பராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே. இதுலதான் அந்த அவதாரத்தினுடைய சிறப்பு சொல்லுகிறார். எதற்கு முருகன் அவதாரம் செய்தாரோ அந்த அவதார சிறப்பை இந்த இடத்திலே சொல்கிறார். வீசு மேன பயோதி, பயோதி என்றால் கடல். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடல், கடல்கள் என்றால் அலைகள் வீசிக்கொண்டேதான் இருக்கும். அந்த கடல் நீர் பரப்பு நிறைந்திருக்கின்ற பொழுது அதனுடைய வேகத்திற்கும் அழுத்தத்திற்கும் தக்கவாறு அலைகள் வேகமாக மெதுவாக வரக்கூடியதாக இருக்கும். திருச்செந்தூரிலே நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், சென்று பெருமானை வணங்கி இருப்பீர்கள். முதலிலே நாழிக்கிணறிலே மூழ்கி, பிறகு கடலிலே மூழ்கி, பிறகு இறைவனை தரிசிக்க வேண்டும். அதை மறவாமல் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு முன்னாலே அந்த திருச்செந்தூர் பெருமானை அங்கே எழுந்தருளச் செய்வதற்காக ஒரு கோயில் கட்டிய அந்த பெரியோர்கள் 5 பேர் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுடைய சமாதியையும் சென்று நீங்கள் தரிசித்து நாழிக்கிணறு மூழ்கி, பிறகு கடலில் மூழ்கி, பிறகு முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். இதுங்க ஒரு நியதி.
அப்படி வீசி அலைகள் வீசி மோதுகின்ற கடல் இருக்கின்றது அல்லவா, அந்த கடல்ல அலைகள் மட்டுமா வீசுகின்றன, மீன்கள் துள்ளி குதித்து வருகின்றன. அந்த அலைகள் எழும்பும் போது அந்த அலைகளோடு சேர்ந்து மீன்களும் மேலே துள்ளி வருகின்றன. எனவே அலைகளும் மீன்களும் நிரம்ப வீசு எரிகின்ற வகையிலே நீர் பொதிந்த அந்த கடல், பெரிய கடல், அந்த கடலுக்குள்ளே என்ன செய்தான், இந்த சூரபத்மன் சென்று நடுவிலே நின்று கொண்டான். இந்த சூரபத்மன் முருகன் அவரை சம்ஹாரம் செய்ய வந்து விட்டார். இதோ முதலிலே யாரை, கிரௌஞ்சம் மலை என்ற தாரகாசுரனுடைய நண்பன், இரண்டாவது தாரகாசுரன், மூணாவது பானுகோபன், அதுக்கப்புறம் சிங்கமுகாசுரன், அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு, சூரபத்மன் நிற்கின்றான். முருகன் வேளால் எறியவும் அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். கடலிலே நடுமையத்திலே மாமரமாக நிற்கிறான். அப்படி நிற்கும் பொழுது அந்த கடல் நீரை எல்லாம் வற்ற செய்து விட்டான். அவ்வளவு கோபம், அவ்வளவு வேகம் அவனுக்கு. கடல் நீர் எல்லாம் வற்றும்படி வேக வேதித்து, வாய் விட்டு வேக வேதித்து, மீன்கள் எல்லாம் நிறைத்திருக்கின்ற அந்த கடலின் ஓசையானது சூரபத்மன் வாய் விட்டு புலம்புவது போல இருக்கின்றதாம். ஏற்கனவே சூரபத்மன் வாய் விட்டு புலம்பிக் கொண்டேதான் இருக்கின்றான். கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை வாலன் என்றிருந்தேன், என் அந்நாள் பரிசீவை உணர்ந்திலேன், இந்நாள் தான் நான் நினைக்கின்றேன் என் எதிராக நிற்கும் பொழுது நீ மூல காரணமாகி மூர்த்திக்கும் முதலான மூர்த்தியப்பா என்று சொல்லி ஒரு நிமிடம் அவன் அப்படியே தன்னை மறந்து விடுகின்றான் முருகனுடைய அந்த அழகிலே அருளிலே. மீண்டும் அவனுக்கு சூரன் என்கின்ற அந்த ஆணவன் தலை கொள்ள, டே யாரடா நீ பொடிப்பையரே, காற்றிலே தள்ளுண்டு கங்கை ஆற்றிலே அலைப்புண்டு, நீ வந்த வேற்று பேர்முலை உண்டு வந்த பிள்ளை அல்லவா, நீ சின்ன பிள்ளை, நீ காற்றிலே தள்ளுண்டு வந்தாய். வாயு பகவானும் அக்னி பகவானும் உன்னை, அந்த நெருப்பு வடிவமாக வந்த உன்னை அவர்கள் இருவரும் மேந்தி கொண்டு வந்து கங்கை ஆற்றிலே விட்டார்கள். கங்கை ஆற்றிலே சென்று கொண்டிருக்கிற அந்த கங்கை நீரானது அதற்குள்ளே இருக்கின்ற திட்டு, அந்த ஒரு மண் திட்டு, அதிலே கொண்டு போய் உன்னை சேர்த்தது. ஆகாய வழியாக வந்தாய். எனவே காற்றினால் தள்ளப்பட்டு வந்தாய், கங்கை ஆற்றிலே அலைப்புண்டு வந்தாய், அந்த மண் திட்டிலே சேர்ந்து இருந்தாய், இப்படி ஆகாயம் வழியிலே வந்தாய். நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன ஒரு ராஜ கம்பீரம் இருக்கின்றது, என்ன ஒரு அரசாட்சி இருக்கின்றது என்று அவனை எதிர்த்து, வாடா சின்ன பயலே, நீ என்னை எதிர்த்து பார், உன்னை இப்பொழுதே வீழ்த்துகிறேன் என்று அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் அவன் பேசுகின்றான். முருகப்பெருமான் அப்படியே புன்னகைத்து நிற்கின்றார். வீரவாகு தேவர் முதலிய அத்தனை 9 தம்பிமார்களும் மற்றும் உள்ள லட்சக்கணக்கான தம்பிமார்களும் படையாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். முருகன் அமைதியாக அவன் வீரா வசனம் பேசுவதை கேட்டுக்கொண்டு நிற்கின்றார். அப்படி எதிர்த்து போருக்கு வரும்போது அந்த கோபம் எல்லாம் சேர்ந்து அந்த நெருப்பாக மாறி அந்த கடலையே அப்படியே வற்ற செய்து விட்டது. அந்த வற்ற செய்து அலைகள் ஓய்ந்து விட்டன, மீன்கள் எல்லாம் ஒன்றையும் காண வெறும் கடல் மணலாக காட்சி தருகின்றது. அப்படிப்பட்ட வேக வேதித்து ஒரு ரசாயன மாற்றம், அது ஒரு நிலையான ஒரு வடிவமைப்பு. அப்படி கடலை வற்ற செய்து மையத்திலே மாமரமாக நிற்கின்றார். பெரியதொரு மாமரமாக இருக்கின்றார். முருகனுடைய வேல் சென்று அதை தாக்குகின்றது. அந்த மாமரத்தை நடுமையமாக தாக்குகின்ற பொழுது ஒரு கூறு மயிலாக விழுந்தது, இன்னொரு கூறு சேவலாக விழுந்தது. அப்படியே அதிர்த்து கொண்டு போர் கோலத்தோடு வருகின்றது அந்த மயிலும் சேவலும். அப்படி வருகின்ற பொழுது கூட பக்கம் பக்கமாக வருகின்ற பொழுது முருகன் அப்படியே கருணை கண்ணால் பார்த்தார். மயில் சேவலும் அப்படியே அடங்கி அடங்கி மெதுவாக எப்படி ஆர்ப்பரித்துக் கொண்டு ரெக்கைகளை தட்டிக்கொண்டு பூமியை அதிரும்படி, வானமே அதிரும்படி ஒலி எழுப்பிக் கொண்டு இரண்டும் வந்ததோ, அத்தனைக்கும் அருகிலே வர வர முருகனுடைய கருணை கண் பார்க்க பார்க்க அவருடைய அருளால் அடங்கி ஒடுங்கி வந்தது. முருகன் மயிலை வாகனமாக ஏற்றுக்கொண்டார், சேவலை கொடியாக வைத்துக் கொண்டார். எத்தனை பெருமை! எதற்கு கிடைத்தது? அந்த ஒரு நிமிடம் பார்த்து, கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரனே, உன்னை பாலன் என்று இருந்தேன், ஆனால் நீதான் எல்லா மூர்த்திக்கும் முதலாய மூர்த்தி என்று ஒரு கணம் அந்த முருகனுடைய அருளிலேயும் அழகிலேயும் அவன் தன்னை பறிகொடுத்தான் அல்லவா? அந்த ஒரு கணத்திற்காக அவனுக்கு எப்பேற்பட்ட வாழ்வு கிடைத்திருக்கிறது பாருங்கள். மயிலாக சேவலாக
ஒரு கணம் அந்த முருகனை நினைத்ததனால்தான். அதனால்தான் சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரம் மட்டில் அப்படின்னு அருணகிரி பெருமான் சொல்லுவார். நாம் ஒரு அரை நிமிஷமாவது முருகப்பெருமானை இந்த 6 நாட்களிலே நினைத்து நாம் விரதம் இருந்து அவன் அல்லாத ஒரு நாமமும் நமக்கு சொல்ல தெரியாமல் அவனையே சொல்லிக் கொண்டு அவனையே நினைந்து கொண்டு போற்றிக் கொண்டு இருந்தோமானால் நமக்கு ஏன் வரம் கிடைக்காது? முருகன் வரம் கொடுத்து விட்டான். 3வது நாள் திருக்கல்யாணம் வரையிலும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வரம் கொடுத்து விட்டான். ஆனாலும் நாம் நீதிப்படி திருக்கல்யாணம் வரை இருந்து பார்க்க வேண்டும். அதனால் முருகனுடைய அருளை நாம் பெற்று விட்டோம். நமக்கு தேவையானது அதுதானேம்மா, நல்ல வாழ்க்கை, சுகமான அமைதியான நிம்மதியான வாழ்க்கை, யாரையும் பகைத்துக் கொள்ளாத வாழ்க்கை, யாரும் நம்மை பகையாக ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை. அப்படி ஏற்றுக்கொண்டால் என்ன, யார் என்னமோ நினைத்து கொண்டு போகிறார்கள், யார் என்னவோ பகையாக இருந்து போகிறார்கள், நமக்கு என்ன? நாம் நம்முடைய மனதின்படி நல்லதனை எண்ணி நல்லதை பேசி நல்லதை செய்து நம் வாழ்க்கையை நாம் உயர்த்தி கொண்டு, முடிந்தால் அருகில இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் உயரச் செய்து கொண்டு நாம் போய்கொண்டே இருக்கலாம். எதற்கு நாம் கவலைப்பட வேண்டும்? மருதாசலன் இருக்க மனக்கவலை நமக்கு எதற்கு? கந்தன் கருணை இருக்க நமக்கு எதற்கு கவலை? அதைத்தான் சொல்லுகின்றோம். அதற்காகத்தான் அவர் அவதாரம் செய்தார். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும். அவன் 6 முகத்தவன், 12 கரத்தவன், ஒரு நெற்றிக்கண் சேர்த்தால் 18 கண்களை உடையவன், 6 முகத்திற்கும். இப்படி அழகான கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன். இங்கே நம்முடைய உலகத்திலே நம்மை ஆட்கொள்வதற்காக வந்து உதித்தனன். உலகம் உய்ய நம்மை ஆட்கொள்வதற்காக. அப்படி அந்த கடலுக்குள்ளே அவன் மாமரமாக மாசூர் மிக வல்லமை பொருந்தி அசுரன் நின்றிருக்கின்றான். அவன் வீழும்படி வீழமோதி, அந்த அசுரன் வீழும்படி தன் வேலால் மோதி பராரை நாகத்து, பராரை நாகத்து, பராரை வெற்றி உடைய அந்த நாகம்னா அந்த பருத்த அடிப்பகுதியை உடைய அந்த மலை. அந்த திருச்செந்தூர் ஒண்ணு மட்டும்தான் மலையில நடைத்தளத்துல சமதளத்துல இருக்கிற மாதிரி கோயில், மற்ற எல்லா கோயில்களுமே முருகனுடைய இது மலைப்பகுதியில தான் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி அந்த சூரன் வருகின்ற அந்த பகுதியில அந்த அழகான கடல் நடுவே வேதித்து நின்று வந்து அந்த பருத்த அடிப்பாகமுடைய அந்த மலை போன்ற உருவமுடைய சூரன் விழும்படி மோதி வீரவேல் தொட்ட பெருமாளே. அது வீரவேல், வெற்றிவேல், ஞானவேல், எத்தனை பெருமை அந்த வேலுக்கு. அப்படி அந்த வேல் சென்று அவனை வீழ்த்தி, அவனை வீழ்த்தியதன் முகமாக அவனையும் தன்னுடைய வாகனமாக கொடியாக ஆக்கி கொண்டு அருள் புரிந்ததோடு தேவர் குலத்தை வாழ வைத்தார். இன்னும் முழுமையாக சொல்ல போனால் தேவர்களுடைய மனைவிகளின் தாலியை எல்லாம் காப்பாற்றினான். அப்படியானால் என்னுடைய தாலியை காப்பாற்ற மாட்டானா என்று போன வகுப்பிலே நாம் பார்த்தோம். அதனால யார் ஒருவர் முருகனை நினைந்து முருகா 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 மொழிக்கு துணை முருகா 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 எனும் நாமங்கள், ஒரு முருகாதான் பாட்டுல இருக்கும், நாமங்கள்னு சொல்லி இருப்பார். அப்ப எத்தனை நாமங்கள்! ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 பெருநாமம். எனவே முருகா முருகா நீங்கள் என்று ஒரு தரம் சொன்னால் அவன் ஓடோடி வந்து அருள் புரிவான் என்பதற்கு இந்த மயில் வாகனமும் சேவல் கொடியுமே சாட்சி. யாரெல்லாம் நாம் முருகனை வணங்குகின்றோமோ அவரெல்லாம் மயிலை வணங்குகின்றோம், சேவலை வணங்குகிறோம். சேவல் இன்னும் சொன்னா கொடியாக நின்று கொண்டு கொக்கரக்கோ 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 என்று கூவும். கொக்கு அரு கோ, கோ என்றால் அரசன், கொக்கு என்றால் மாமரம், அரு என்றால் அறுத்த, மாமரத்தை அறுத்த அரசன். மாமரத்தை அறுத்து வீழ்த்தியதனால்தான் நான் சேவலாக வந்தேன், முருகப்பெருமானுக்கு கொடியாக இருக்கின்றேன், இன்னொரு பகுதி மயிலாக வந்து வாகனமாக இருக்கின்றது என்று பெருமையோடு அந்த கோழி கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று கூறுகிறதாம். அதுபோலத்தான் முருகனுடைய அருள் பெற்ற நாமெல்லாம் முருகனை வாழ்த்தி வணங்கி அவனை என்றும் மறவாமல் இருக்க வேண்டும். அதுவே நமக்கு வேலை. வேலை வணங்குவது நமக்கு வேலை, வேண்டும் வரம் தருவது வேலனுக்கு வேலை. இந்த மனம் எப்படி புஷ்பமாக மாறியது?
இந்த மனிதன் என்றாலே அவன் மனமுடையவன்தான் பொருள் இல்லைங்களா? அவன் எத்தனையோ வகையான முயற்சி செய்கிறான், தன் தொழிலுக்கு, உயர்ச்சிக்கு, மேன்மைக்கு, முன்னேற்றத்திற்கு என்று பல வகையிலும் தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறி வருகிறார். அத்தனைக்கும் மேலான முயற்சியாக எதை செய்ய வேண்டும்? மனத்தை அடக்குகின்ற வேலையை, முயற்சியை செய்ய வேண்டும். அந்த மனத்தை அடக்குகின்ற போதுதான் அவன் மனிதனாக ஆகின்றான். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே. எத்தனையோ நீங்கள் கற்றிருந்தால், எத்தனையோ நீங்கள் அடக்கி இருந்தால், மனத்தை அடக்க முடியவில்லை என்றால் அதனால் என்ன வீண் பேச்சு ஏன் பேசுகிறாய்? அடுத்தவர்களை பற்றியோ உன்னை பற்றியோ ஏன் புறம் பேசி திரிகின்றாய்? நான் பக்தன் என்று ஏன் உன்னை சொல்லிக் கொள்ளுகின்றாய்? வாயே பராபரமே என்று தாய்மானவர் சொல்லுவார். அதனால மனதை அடக்கும் பயிற்சியை செய்வதே மனிதன் ஈடேறக்கூடிய வழி. அதனால் நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும். முருகனையே நினைந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே மேன்மையான செயல்களை கடைபிடிக்க வேண்டும். நல்லனவே எண்ணல் வேண்டும். பிறருக்கு எந்த ஒரு துன்பமும் செய்யக்கூடாது. பிறர் வாழ்விலே நம் வாழ்வையும் சேர்த்து இணைத்து அவர்களையும் நண்பர்களாக, உற்றவர்களாக கொள்ள வேண்டும். எந்த நேரமும் பிறருடைய விஷயத்திலே தலையிடக்கூடாது. நமக்கு எத்தனையோ விஷயங்கள் உண்டு, அவற்றிலே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். புரிகிறதா? அப்போதான் நமக்கு அமைதி கிடைக்கும். அப்பொழுதுதான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும். ஒரு நாளைக்கேனும் யாரேனும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். ஒரு மீனுக்கு, ஒரு பறவைக்கு, ஒரு நாய்க்கு, ஏதோ ஒரு பிராணிக்கு ஏதோ நம்மால் முடிந்த ஒரு உணவை அதற்கு கொடுக்க வேண்டும், உண்ணச் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு வகையிலே பிறருக்கு முடிந்த அளவு, சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட பிறருக்கு உதவி செய்கின்ற பாங்கு. நாம் உண்ணுகின்ற உணவை பிறருக்கு கொஞ்சம் நொய்யி புலவளவேனும் கொடுத்து உண்ண வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கொள்ள வேண்டும் என்றால் இறைவனிடம், முருகனிடம் நாம் பக்தி செலுத்த வேண்டும். முருகனிடம் பக்தி செலுத்தும் போதுதான் நம்முடைய வீட்டிலே உள்ளவர்கள், சுற்றி இருக்கின்றவர்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கு அது அடிப்படையாக அமையும் என்று எல்லா பெரியோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ பெரியோர்கள் முருகனை பற்றி பாடி சென்றிருக்கிறார்கள். எல்லா தெய்வங்களையும் பற்றி அவரவர்கள் அனுபவித்த அந்த அனுபவத்தை பாடி சென்றிருக்கின்றார்கள். அதுபோல முருகனுடைய அந்த அருள் அனுபவத்தை பெற்றவர்கள் நிறைய நிறைய பாடி சென்றிருக்கின்றார்கள். அவை எத்தனையோ கிடக்கின்றன. ஒன்றே ஒன்று, ஒரு பாட்டு இல்லை, முடியவில்லை, முருகா என்ற பெயர். இதை மட்டும் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சிறக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி இருந்தால் நாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். வாழ்ந்த பின்னாலே கடைசியிலே தெய்வத்துள் வைக்கப்படலாம். நம் வாழ்க்கை இந்த இரண்டு தான். அடிக்கடி நான் சொல்லுவேன், இவ்வுலக வாழ்க்கை ஒன்று, அவ்வுலக வாழ்க்கை ஒன்று. அந்த இரண்டுமே நமக்கு சரியான முயற்சியில இந்த மனதை அடக்கி இருந்தால் கஷ்டமாகும். வாரியார் சொல்றாரு, அப்பா அடியே இந்த முயற்சியில நீண்ட காலமாக முயற்சி செய்து வருகிறேன் அப்படின்னு வாரியார் சொல்லி இருக்கிறாருன்னா பாருங்களேன். அவர் பக்திமயமாகவே இருந்து முருக கிருபானந்த வாரியார்னு பெயர் பெற்றவர். அவரே அப்படி சொல்லி இருக்கிறாருன்னா அப்போ அருணகிரி பெருமானுடைய வாழ்க்கையிலே அவருடைய மனம் தாமரை மலர் போல மென்மையானது எப்போது, எத்தனை காலம் கழித்து தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளலாம், தன் தீமைகளை எல்லாம் நினைந்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று கருதி மேலே கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது முருகன் கைத்தாங்கி பிடித்தான். கைத்தாங்கி எப்பொழுது பிடித்து இந்த பூமியிலே விட்டு முத்து என்று தொடங்கி பாடு, முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரிதத்தி சரவண முத்துக்கொரு வித்து குருவரை என்ன ஓதும் என்று ஆரம்பித்து பாடினார். அப்போதே அவருடைய மனம் மென்மையான தாமரை பூ மலராக மாறியது. அப்படி எத்தனை முயற்சி செய்திருப்பார். அத்தனை முயற்சியிலும் இறைவன் திருவருள் கிடைத்த போது அவருடைய மனமாகிய அந்த மனம், கல் மனம் இருக்கின்றதே, அது கசிந்து 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 மிக மென்மையாகி தாமரை மலராக ஆகிவிட்டது. அந்த மலரை, அந்த மனமாகிய மலரைத்தான் இப்பொழுது நமக்கு அந்த முருகப்பெருமானுடைய திருவடியிலே அவர் வைத்து பாடியிருக்கின்றார். இந்த பாடலிலே இன்னொரு விஷயம் இருக்கின்றது. நாம் பூமாலை என்றொன்று பார்த்தோம், பாமாலை என்றொன்று பார்த்தோம். இதுவரையில் பூமாலை என்று பார்த்தோம், பாமாலை என்ற பாடல்களை சொன்னோம். ஆனால் அந்த பாமாலைகள் பாடுவதற்குரிய எழுத்தாகவும் முருகப்பெருமான் இருக்கின்றான் என்பதையும் இந்த பாடல் குறிக்கின்றது. மாத்ருகா புஷ்பமாலை, மனம் மிக்க புஷ்பமாலை, மலர் மாலை. மாக்ருதா புஷ்பமாலை, இக்கன்னா போட்டீங்கன்னா அது புகழ் மனம் வீசக்கூடிய
மந்திர மாலை, மந்திரங்களால், மந்திரம்னா எழுத்துக்கள், எந்திர அந்த மந்திர எழுத்துக்களால் ஆகிய பாமாலை. அப்போ அருணகிரி பெருமான் பாடியுள்ள பாடல்கள் அத்துணையும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மந்திரம் போல எப்படி விளங்குகின்றார். இதை பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள். செங்கல்வராய பிள்ளையா தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதையும் இங்கே சொல்ல வேண்டியது என்னுடைய கடப்பாடுங்கிறதுனால சொல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அப்படி மந்திர புஷ்பமாலையாக எப்படி விளங்குகின்றார். அகரம் ஆனா முதல் எழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து தமிழ்ல சொல்லுவோம். இந்த உயிரெழுத்தோடு கூடி மெய்யெழுத்தோடு எல்லாமே கூடி சமஸ்கிருதத்துல நம்ம கக்கா கக்கா, சச்சா ஜஜ்ஜா, டட்டா டட்டா, தத்தா தத்தா, பப்பா பப்பா என்று சொல்லி நம்ம அந்த க ச ட க ப அந்த 5 எழுத்துக்கள் தனித்தனியாக நாம் நம்முடைய தமிழ் மொழியில சொல்லுவோம். அந்த ஒரு எழுத்தை 4 வகையாக உச்சரிக்கின்ற வகையிலே சமஸ்கிருதத்திலே அமையும். இந்த எழுத்துக்களை எல்லாம் தன்னுடைய வடிவமாக கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். அதையும் இந்த இடத்திலே நம்முடைய செங்கல்வராய பிள்ளை ஐயா அவர்கள் இந்த உரையை செல்லுகின்றார்கள். அந்த எழுத்துக்களால் ஆகிய பாமாலையை சூடியதனால்தான் அருணகிரி பெருமானுக்கு நல்ல ஒரு பெரிய வாழ்வு கிடைத்தது. பலே என்று சொல்லுகின்ற வாழ்வு, சபாஷ் என்று சொல்லுகின்ற வாழ்வு. இதெல்லாம் நான் சொல்லல, திருப்புகள்ல அருணகிரி பெருமான் அமைச்சு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதைத்தான் நான் சொல்றேன், பெரியோர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். ஆனானப்பட்ட ஞான சம்பந்தர் என்ன சொல்லுகிறார்? எனது உரை தனது உரை என்று சொல்லுகிறார். அத்தனை பெரியோர்களும் என்னுடைய உரை நான் பேசுவதல்ல, இறைவன் எனக்குள்ள இருந்து அவன் பேசுகிறான், அவன் தந்த வாசகம் என்று சொல்லுவார். அவர்களே அப்படி சொன்னால் நான் எல்லாம் எம்மாத்திரம். எனவே எந்த ஒரு சொல்லும் இறைவன் கொடுக்கின்ற சொல், அவன் சொல்லுகின்ற, அவன் ஊட்டுகின்ற, நினைவூட்டுகின்ற வகையிலே வருகின்றதுதான் இந்த சொற்கள் எல்லாம். என்ன இத மந்திர புஷ்பமாலை என்கின்றார்கள். அகரம் முதல் அந்த வடமொழி எழுத்துக்களிலே ஷகரம் வரை, அதான் கான் ஒரு எழுத்துக்கு நம்ம வச்சிருக்கிறவங்க க க க க ச க க ங, அந்த இணை எழுத்து காவுக்கு இடமான எழுத்து ங. இது போலத்தான் அந்த 25 எழுத்துக்களையும் வைத்திருக்கின்றார்கள். அதை தவிர எரல வழல ச ஷ ஹ இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக மொத்தம் 51 எழுத்துக்கள். அந்த 51 எழுத்துக்களையும் எப்படி முருகன் தன் வடிவமாக கொண்டிருக்கின்றான். இதை நாத வடிவமாகியது என்று சொல்லுகிறார்கள். இப்போ ஒலி எழுப்புனாதானே இந்த உலகமே ஒலியால் ஆனது, ஒளியால் ஆனது. அந்த ஒலிதான் என்னவாக ஆகிறது? மந்திர ஒலியாக மாறுகிறது. அந்த நாதம் தான் அந்த சப்த மந்திரங்களாக மாறி 1445 வகையாக அந்த மந்திர சப்தங்கள் உண்டாயினவாம். அவற்றுள் மாத்ருகா மந்திரமே எல்லா மந்திரங்களிலும் சிறந்ததாம். மாத்ருகா மந்திரம் என்று இதற்கு பெயர். அந்த மாத்ருகா மந்திரம் தான் எல்லா சப்த மந்திரங்களிலும் சிறந்த மந்திரமா. இதைத்தான் மேளா மந்திரம் என்றும் சொல்லுகிறார்கள், மாலா மந்திரம் என்றும் சொல்லுகிறார்கள். வேத சிவாகமங்கள் எல்லாம் அதைத்தான் கூறுகின்றன என்று நம்முடைய பெரியவர் எழுதியிருக்கிறார். இந்த 51 எழுத்துக்களையும் சுப்பிரமணிய கடவுள் தமக்கு வடிவமாக கொண்டிருக்கின்றார். அதனாலேயே இவர் என்னவென்று அழைக்கப்படுகிறார்? மாத்ருகா மந்திரமூர்த்தி. இந்த சொற்பிரபஞ்சங்களை எல்லாம் இயக்குகின்றார் சுப்பிரமணிய கடவுள். அதனால இது சுப்பிரமணிய பராக்கிரமம், மாத்ருகா மந்திரமூர்த்தி என்று அந்த மதுபதியம் என்ற பகுதியில மகா மந்திரங்கள் ஒன்றாக இருக்கிறது என்று வள்ளிமலை சுவாமிகள் நமக்கு இதை திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகள் நமக்கு எல்லோரும் அறிந்தது தானே. வேல்மாறல் பாடிக்கொண்டிருக்கிறோமே, அந்த சுவாமிகள் சொல்லிய வகையாக இந்த செங்கல்வராய பிள்ளை அவர்கள் தமது உரையிலே எழுதியிருக்கிறார். எப்படி அந்த எழுத்துக்களாக விளங்குகின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்ப நம்முடைய எழுத்துக்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மாத்ருகா மந்திரம் அல்லது மாலா மந்திரம் இதுதான் முருகனுடைய திரு வடிவமாக அமைந்திருக்கின்றது. 51 எழுத்துக்கள் அ முதல் ஷ வரை. ஆ என்ற எழுத்து தலையாக விளங்குகின்றது. ஆ என்ற எழுத்து நெற்றியாக விளங்குகின்றது. இ என்ற எழுத்து வலக்கண்ணாக விளங்குகின்றது. ஈ என்ற எழுத்து இடக்கண்ணாக விளங்குகின்றது. உ என்றது வலச்செவி. ஊ என்பது இடச்செவி. அதுக்கப்புறம் இந்த நம்ம மாதிரி அதெல்லாம் கிடையாது. என்ன வருது பாருங்க, அப்படின்ற மாதிரி அந்த வடமொழி எழுத்து. அந்த என்பது வலக்கபோலமாக இருக்கிறது. என்பது கொஞ்சம் அழுத்தி சொல்லுவது இடக்கபோலமாக இருக்கிறது.
லு என்ற எழுத்தும் அதிலே உண்டு. இலு அப்படின்னா நாசிகள். இலு இலு குறுகுத இலு இலு 2 நாசி துவாரங்களாக அமைந்திருக்கின்றன. அப்புறம் ஏ மேல் உதடாக இருக்கின்றது. ஐ கீழ் உதடாக இருக்கின்றது. ஓ மேற்பற்களாக விளங்குகின்றது. ஔ கீழ் பற்களாக விளங்குகின்றது. அஹ என்பது முரசுகளாக விளங்குகின்றது. முருகப்பெருமானுக்கு முரசுகள் முழங்கும் அல்லவா, அந்த முரசுகளாக இருக்கின்றது. அதற்கப்புறம் இந்த க க க க இந்த 4 எழுத்து கூட ஒரு இணை எழுத்துங்க. இவை வலக்கரங்களாக திகழ்கின்றன, வலது கரங்களாக திகழ்கின்றன. அடுத்தது ச ச ஜ ஜ ஞ இந்த 5 எழுத்துக்கள் இடது கைகளாக திருக்கரங்கள்னு முருகனுக்குரிய கரங்களை, முருகனுக்குரியது சொல்லும் போதே திருன்னு சேர்த்து சொல்லணும். அப்படி இடத்திருக்கரங்களாக விளங்குகின்றன. அதோட அந்த இணை எழுத்து ஞ. அப்ப ச ச ஜ ஜ ஞ இந்த எழுத்துக்கள் இடத்திருக்கரங்களாக விளங்குகின்றன. அதற்கு பிறகு ட ட ட ட ந இந்த 5 எழுத்துக்கள் வலது பாதங்களாக விளங்குகின்றன. அதற்கு பிறகு த த த த ந இந்த 5 எழுத்துக்கள் இடது பாதங்களாக விளங்குகின்றன. அப்புறம் ப ப என்ற எழுத்து வயிறு, ப என்ற எழுத்து வலப்பாரிசம் வலது பக்கம், ப என்பது இடது பக்கம் இரப்பாரிசம், ப என்பது கந்தம் மணமாக, ம இதயமாக விளங்குகின்றது. ய ர ல வ ச ஷ ச இவை இந்த 7 எழுத்துக்களும் சப்த தாதுக்களாக விளங்குகின்றன. ஹ என்பது ஆன்மாவாக விளங்குகின்றது. இந்த ள ஷ என்ற 2 எழுத்து உபச்சாரங்களாக விளங்குகின்றது. இந்த சமஸ்கிருதத்திலே லா என்ற ஒரே எழுத்து தான். ஆனா நம்முடைய தமிழில அதுக்கு 3 சிறப்பு லகரம் சொல்றோம். பள்ளிக்கு வருகின்ற லகரம் சொல்றோம், பள்ளிக்கு வருகின்ற லகரம், 3 லகரம் சொல்றோம். ஆனா இந்த சமஸ்கிருதத்துல ஒரே எழுத்து தான். அந்த லாவையே எல்லா லாவுக்கும் பயன்படுத்துறாங்க. இத்தகைய திருவுருவம் கொண்டு சொற்பிரபஞ்சங்களை எல்லாம் இயக்குபவராக இந்த சுப்பிரமணிய கடவுள், முருகப்பெருமான் கடவுள் விளங்குகின்றார். எனவே இந்த சொற்களை எல்லாம் அமைத்துத்தான் இந்த பாடல்களை பாடி இருக்கின்றார் அருணகிரி பெருமான். அதனாலதான் அது மாத்ருகா மந்திர மாலை, மாலா மந்திரம் என்ற பெயர் பெற்றது. அப்புறம் மனம் பூமாலையாக வரும்பொழுது என்ன சொன்னார்? மனம் தாமரையாக, என்னுடைய மனம், அருணகிரி பெருமான் சொல்லுகின்றார், என்னுடைய மனம் தாமரை மலர், என்னுடைய அன்பு நாராக விளங்குகின்றது, என்னுடைய நாக்கு அப்படியே அழகான கைகளை கொண்டு கட்டுவதாக, அதிலே வீசுகின்ற மனம் ஞான மனம். அந்த மலரை சுற்றி ரீங்காரம் விட்டு கொண்டு தேனை அருந்துவதற்காக வருகிறது அந்த வண்டுகள் எது என்றால் நல்ல அறிவு, புக்தி என்ற அறிவு. எத்தனையோ பேர்கள் புத்தியோடு அந்த பாடல்களை படித்து அவர்கள் முருகனுடைய பெருமையை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், அருளை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு மந்திரபூர்வமாக கட்டும் ஞான பூ மாலை அந்த பவளம் தான் திருவடியாக விளங்குகின்றது. ஆக இந்த பாடல் ஞான பூஜை என்ற வகையிலே அமைகிறது. எது? மலர்களாலாகிய மாலை தொடுத்து அணிவது, மந்திர எழுத்துக்களாலாகிய மாலையை தொடுத்து அணிவது என்று 2 வகையிலுமே நமக்கு இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் நமக்கு அமைந்து அது நாம் ஞான பூஜை செய்கின்ற வகையிலே நமக்கு அருணகிரி பெருமான் அமைத்து கொடுத்திருக்கிறார். பெரியோர்களே, முடிந்த அளவு இந்த 2 வகையிலும் நமக்கு மந்திர புஷ்ப மாலையில நம்ம இந்த பாட்டை படிச்சு நம்ம இறைவனை வழிபடலாம், முருகப்பெருமானை வழிபடலாம். பாட்டு இயற்றுகிற தெரிந்தவர்கள் இறைவன் திருவருளாலே அருமையான முறையில முருகன் மேல நிறைய பாமாலைகள், எத்தனை பக்தி பாடல்கள் நிறைய பேர் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் அதை பாடுவதே ஒரு வகை சவுந்தரராஜன், என்ன அழகு! அதெல்லாம் கேட்டா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளம் உருகுதையா, எப்படி எப்படி உருக்குகின்ற பாடல். முருகா என்றாலே உள்ளம் உருகிவிடும். அந்த வகையில நமக்கு அருள் புரிபவனாக முருகன் எளிமையான கடவுள், அவர் குழந்தை கடவுள், எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். ஒரு குழந்தை தன் கையில இருக்கின்ற ஒரு பொருளை யார் சென்று கேட்டாலும் அது என்ன செய்கின்றது? இந்தாங்க கொடுத்து விடும். அதுக்கு ஒரு கல்முஷம் இல்லை, ஒரு வஞ்சம் தெரியாது, சூது தெரியாது, பொறாமை தெரியாது.
இயல்பாக இருக்கின்ற பொருளை அப்படியே மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகின்ற கேட்கின்றவர்களுக்கு தானே கொடுக்க முடியும். அப்படி தன்னை கேளாதவர்களாக இருந்தால் கூட முருகப்பெருமான் தன்னிடம் அவரை வரவழைப்பார். அது அவருடைய அருள் தன்மை. அப்படி போல முருகா நம, கந்தா நம, ஐங்கரன் தம்பியே நம, கங்கை மைந்தனே நம, பார்வதி மைந்தனே நம என்று அவனுடைய நாமத்தை சொல்லி இந்த 6 நாட்களும் நாம் விரதம் இருந்து ஆறாவது நாள் சூரபத்மனை வதம் செய்து 7வது நாள் திருக்கல்யாணத்தை கண்டுகளித்து அவருடைய விருந்து, இதுவரையிலும் அவருடைய அருள் நமக்கு விருந்தாக கிடைத்தது. இப்பொழுது அவருடைய உண்மையிலுமே கல்யாண விருந்து நமக்கு கிடைக்க இருக்கின்றது. அந்த 2 விருதுகள் தான் நமக்கு அவை, விருந்துகள் தான் நமக்கு அவை. எனவே அந்த விருந்துகளை அறிந்து நாம் முருகப்பெருமானுடைய திருவடி எனக்கும் வேண்டும் அப்பா, அருணகிரிக்கு அருளியவனே, நக்கீரருக்கு அருளியவரே, எத்தனை பேருக்கு நீ அருளி இருக்கின்றாய், அடியேனுக்கும் அருளமாட்டாய என்று சொல்லி அவனுடைய பாதத்திலே நாம் இந்த பூஜையை, ஞான பூஜையை, மாத்ருகா புஷ்பம் மனமாகிய அந்த தாமரையை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த பாடலை ஒரு முறை உங்களுக்காக நான் பாடி காட்டி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பாடலை மீண்டும் கேளுங்கள். கேட்கும் பொழுது இதுவரை நீங்கள் கேட்ட அந்த பொருள் அதனோடு பொருந்தி வந்து உங்களுடைய உணர்விலே அது கலக்க வேண்டும். அதற்காகத்தான் போல் மறுபடியும் நாம் பாடலாமா? ஆசை கூர் பக்தன் என் மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசில்லோர் புத்தி அழிபாட மாத்ருகா புஷ்பமாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ மூசுகானத்து மீது வாழ்முத்த மூரல் வேடிச்சே தனபாரம் மூழ்கு நீப பிரதாப மார்ப அத்த மூரி வேளத்தின் மயில் வாழ்வே மூழ்கு நீப பிரதாப மார்ப அத்த மூரி வேளத்தின் மயில் வாழ்வே வீசு மீன் பயோதி வாய் விட்டு வேக வேதித்து வரு சூரன் வீழ மோதி பராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே வீரவேல் தொட்ட பெருமாளே மாத்ருகா புஷ்பமாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ வீரவேல் தொட்ட பெருமாளே. அந்த புத்தியை சொல்லும் போது பாருங்க, மாசில்லோர் புத்தி, மாசில்லாத ஓர் அறிவு, குற்றமில்லாத அறிவு, ஞானத்தை வைத்து அதை அந்த பாடல்களை அந்த பெருமானை நாம் உணர வேண்டும். அதனால் மாசில்லாத ஓர் புத்தி அப்படி சொல்லி அதை நாம் நிறைவு செய்வோம். இந்த வகையிலே நாமும் வணங்க வேண்டும். அவரையே சந்ததமாக மனதிலே கொண்டால் நமக்கு அந்த இறைவன் திருவருள் கிடைக்கும். அதுல எள்ளளவும் ஐயமில்லை. திருவருள் பெற்றவர்கள் நிறைய பேர் கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கே அந்த அனுபவம் வந்திருக்கும். எனவே முருகா 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 என்று சொல்லி அவனுடைய நாமத்தை துதியுங்கள். வசனம் மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாலே, இசை பயில் சடாட்சரமதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றருளும் வேலா, அசுர கிளை வாட்டி மிக வாழ, அசுர கிளை வாட்டி மிக வாழ, அமர சிறை மீட்ட பெருமாளே, இக பர சௌபாகியம் அருள்வாயே.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அருள்முக மருதமலை ஆண்டவருக்கு அரோகரா. நன்றிமா, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.